ரஜினிகாந்த் அவர்களே கண்டன அறிக்கை விடுற அளவுக்கு ஆதவ அர்ஜுனா அப்படி என்னப்பா தப்பா பேசிட்டாரு? இல்ல நான் கேக்குறேன், அப்படி என்ன தப்பா பேசிட்டாரு? ஒரு நிமிஷம் இந்த வீடியோ பாருங்களேன். தமிழ்நாட்டுல எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பிரபலமான ஒரு தலைவரா ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். ஆனால் திமுக குடும்பம் வர மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பாத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு என்ன ஆனார்? அவரு கடைசியில ரெட் ஜெயின் பிக்சர்லயே நடிக்க போயிட்டார். அவர் மேல விமர்சனம் கிடையாது, அந்த வலிமை, மன வலிமை நம்ம தலைவர்கிட்ட இருக்கு. நான் பதிவு பண்றேன். இல்ல நான் கேக்குறேன், இந்த விஷயத்துக்கு எல்லாம் சார் கண்டன அறிக்கை வெளியிடுவாங்க? நீங்க முத அரசியலுக்கு வரேன்னு சொன்னதுமே நாம் தமிழர் கட்சிக்காரங்க நீங்க மறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு மேடையிலையும் உங்க குடும்பத்தை பத்தியும், உங்க மகளை பத்தியும், உங்க மருமகனை பத்தியும், உங்க மனைவியை பத்தியும், உங்க வாழ்க்கையை பத்தியும், ஏன் உங்க பொறப்பை பத்தியும் கேவலமா, அசிங்கமா, ஒருமையில பொறப்போக்குத்தனமா விமர்சனம் பண்ணாங்க. அதை எதிர்த்து ஒரு கண்டன அறிக்கை கூட வெளியிடல. அவங்க மட்டுமா, திமுக காரங்க உங்களை ஒவ்வொரு மேடையிலும் வச்சு கிளி வச்சாங்க, வச்சு செய்யு செஞ்சாங்க. ஆனா அவங்களுக்கு எதிராக ஒரு அறிக்கை கூட வெளியிடல. அதுக்கப்புறம் எனக்கு உடல்நிலை சரியில்லை, நான் அரசியலை விட்டு வெளியேறேன், என் ரசிகர்களை நான் பலிகடாக்க விரும்பலன்னு சொல்லிட்டு அரசியலை விட்டு போயிட்டீங்க. அதுக்கப்புறம் தொடர்ச்சியா தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வளவோ அநீதிகள் நடந்துச்சு, எவ்வளவோ பிரச்சனை வந்துச்சு. அதுக்கெல்லாம் நீங்க வாயத்திற்குல எந்த ஒரு குரலும் கொடுக்கல. ஆனா இன்னைக்கு இது ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு இதை ஊடகங்கள் பெருசு பண்ண, இது பல கட்சி தலைவர்கள் இதுக்கு கருத்து தெரிவிக்க, கண்டனம் தெரிவிக்க, அந்த கண்டனத்துக்கெல்லாம் நீங்க நன்றி தெரிவிக்கிற மாதிரி ஒரு கண்டன அறிக்கை வெளியிடுறீங்க. இல்ல நான் கேட்கிறேன், சார் அவர் நாகரிகமா ஒரு கருத்தை சொன்னாரு, உங்களை ஏதாவது தனிமையில பேசினாரா, இல்ல ஒருமையில பேசினாரா, உங்களை அசிங்கமா பேசினாரா, ஒரு கருத்தை பதிவு பண்ணாரு, இதுக்கெல்லாம் இவ்வளவு பில்டப்பா சார்?